ஜூன் 12ஆம் தேதியை பொறுத்த அளவிற்கு கடந்த ஆண்டை பொறுத்த அளவிற்கு குறுவை சாகுபடி தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு டெல்டா பகுதி 7 லட்சம் ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்தார்கள். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில இருந்து தண்ணீர் திறக்காததால் முற்றிலும் ஒரு போகம் பொய்த்து விட்டது. அடுத்த மாதம் சம்பா தாளடி நடவு பருவம் துவங்க உள்ள நிலையில் உள்ளது. அதற்கும் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கின்ற தாவேக அரசு மௌனமாக இருந்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை தண்ணீரை பெற்றுத்தர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விவசாய சங்கத்தை பொறுத்த அளவிற்கு நான் கடந்த ஜூன் 12ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கடிதத்தை எழுதினேன். இந்த மாதம் இறுதிக்குள், ஜூன் மாதம் இறுதிக்குள் தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கீட்டு தண்ணீரை நீங்கள் பெற்றுத்தர முன்வர வேண்டும். அப்படி பெற்றுத்தர முன்வராவிட்டால் விவசாயிகளுடைய புரட்சி தமிழகம் முழுவதும் வெடிக்கும் என்று நான் தெரிவித்து கடிதம் அனுப்பினேன். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. சமீபத்தில் கடந்த வாரம் கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்நாட்டில் இருந்து எந்த விதமான எங்களுக்கு தண்ணீர் திறக்க சொல்லியும் எந்த ஒரு உத்தரவும் வரவில்லை, அழைப்பதும் வரவில்லை, கடிதமும் வரவில்லை, எங்களிடம் யாரும் பேசப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சராகட்டும் முதலமைச்சராகட்டும் யாரும் எங்களிடம் கலந்து படவில்லைன்னு சொன்னாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டு கூட்டணியிலே மந்திரி சபை அமைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வீரவசனம் பேசிக்கொண்டு இன்றைய துரோகத்திற்காக தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய துரோகத்தை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு ஆட்சி நடக்கிறார். ஆகவே ஒரு போக சாகுபடி பொய்த்து விட்டது. அடுத்த போக சம்பாத்தாளடியும் கேள்விக்குறியாகிவிட்டது. ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீர்கள்? உடனடியாக நீங்கள் களத்தில் இறங்கி விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்ன சொல்லை வாக்கை காப்பாற்றாமல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதை நாங்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதை கண்டித்துதான் உங்களுடைய செயல்பாடு இல்லை, தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு இல்லாதனால்தான் இன்றைக்கு நாங்கள் அறிவித்தபடி இன்றைக்கு 15ஆம் தேதி ஜூலை 15ஆம் தேதி இன்றைக்கு விவசாயிகளின் உரிமை தண்ணீர் உயிர் தண்ணீரை கர்நாடக அணைக்கு சென்று நாங்கள் தண்ணீரை திறந்து நாங்கள் சாகுபடி செய்வதற்கு நாங்கள் முன் வந்துள்ளோம். இந்த அரசாங்கத்தை நம்பினால் எந்த ஒரு பலனும் இல்லை. இந்த விவசாயிகளை களத்தில் இறங்கி விட்டோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் விவசாயிகளை ஏளனமாக நினைக்க வேண்டாம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆகவே நான் சொல்லிவிட்டேன், இன்றைக்கு சாது மிரண்டு விட்டது, காடு கொள்ளாது. விவசாயிகள் எழுந்து விட்டால் உங்கள் ஆட்சி நிலையாக நடக்காது. விவசாயிகள் நினைத்தால் ஆட்சியில அமர வைக்க முடியும், விவசாயிகள் நினைத்தால் இறக்கவும் முடியும். உடனடியாக கடந்த காலத்தை பார்க்கும்போது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு காலத்தை பொறுத்த அளவில் 1970 80 வரையிலே எப்படி விவசாயிகளுக்கு துரோகம் செய்தார்களோ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லா தொகுதியிலும் நாங்கள் தோக்கடித்து காட்டுவோம், 2 தொகுதியில் தான் நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். அதே போல 2 தொகுதி தான் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சார்கள். 2 விரல் எப்படி இரட்டலைக்கு காட்டினாரோ அதே 2 தொகுதி தான் ஜெயிக்க வச்சு காட்டினார். அதே போலதான் உங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நாங்கள் ஆட்சியில் இருந்து இறக்குவோம் என்றால் எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஓட்டாயுதத்தை வைத்து உங்களை எப்படி நாங்கள் இறக்க வேண்டும் ஏற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும். விவசாயிகளுக்கு துரோகம் நினைத்தால் நாங்கள் துரோகம் நினைத்து விடுவோம். ஓட இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியிலிருந்து விரட்டி விடுவோம். நீங்க அதை புரிந்து கொண்டு உண்மையான விவசாயிகளின் நல்ல ஆதரவோடு செயல்பட்டால் நாங்கள் வரவேற்போம், எதிராக செயல்பட்டால் நாங்கள் துரத்தி அடிப்போம் என்பதுதான் விவசாயிகளுடைய கோட்பாடு. அதை உணர்ந்து திருப்திகரமாக ஆட்சி செய்ய வேண்டும். விவசாயிகள் உற்ற நண்பனாக விவசாயியின் பிள்ளையாக தான் நான் அடுத்த பிறவிலே பிறக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்களுடைய வசனம் எல்லாம் சினிமா கதை வசனத்தில் இருக்கலாம். நேரடியாக விவசாயிகளை பொறுத்த அளவிற்கு, காவிரி உரிமை தண்ணீரை பொறுத்த அளவிற்கு விவசாயிகளுடைய நிலத்திலே இறங்கி பார்த்தால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சராக தான் இனிமேல் செயல்படுமோ தவிர கர்நாடகத்திற்கு ஆதரவாக ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு அவருக்கு நன்மை பயக்கும் விதமாக செயல்படக்கூடாது. தமிழ்நாட்டின் உரிமைக்காக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த ஆட்சி கட்டளையை நீங்க அமர முடியும் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.